அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லாஹ் வலா ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸீன் இப்ரித்துல்லா அம்மா பாத். இன்னைக்கு நாம் அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கிய நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயம். பலருக்கும் இதனுடைய சிறப்பு தெரிவது கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் வீட்டிற்குள் நுழையும் போது அதிகமானோர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நிம்மதி இல்லை, சண்டையாக இருக்கிறது, பரக்கத் இல்லை, குடும்பத்தில் ஒரு ஈடுபாடு இல்லை, அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல அப்படின்னு. இது அனைத்தையும் போக்கக்கூடிய விஷயமாக இந்த ஒரு அறிவிப்பு இருக்கிறது. ஒரு முறை ஜிப்ரல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வரக்கூடிய ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த நேரத்தில் நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் ஒரு மலக்கு வராங்க. இதுவரை அந்த உலகில் வராத ஒரு மலக்கு வருகிறாங்க. அந்த மலக்கு வந்ததுமே நமது இறை தூதரிடம் சலாம் கூறுகிறது. சலாம் கூறிவிட்டு, அல்லாஹு தாலா உங்களுக்கு 2 பிரகாசத்தை, 2 வெளிச்சத்தை உங்களுக்கு வழங்கியிருக்கிறான், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு. இதை கேட்டவுடன் நமது இறை தூதருக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இன்னும் அந்த மலக்கு அவரிடம் கூறியது, இந்த 2 விஷயங்களை இறைவன் வேறு யாருக்குமே வழங்கியது கிடையாது அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அது என்ன அப்படின்னு. அதே ஆச்சரியத்துடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி கேட்டபோது, ஒன்று திருமறை குரானில் உள்ள ஃபாத்திஹா சூராவும், மற்றொன்று 2 வசனங்கள், திருமறை குரானில் உள்ள 2 வசனங்களை கற்றுக் கொடுத்தாங்களாம். அதாவது அல்லாஹு தாலா வானத்தையும் பூமியையும் உருவாக்குவதற்கு 2000 வருடத்திற்கு முன்னாடியே இறைவன் ஒரு ஏட்டை எழுதுகின்றான். அந்த ஏட்டில் இருக்கக்கூடிய 2 வசனத்தை கொண்டு தான் இந்த சூறாவை முடிக்கிறான். அதாவது திருமறை குரானில் முதல் சூறான ஃபாத்திஹாவும் இந்த 2 வசனமும் ஏட்டில் இருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. வேற எந்த நபிக்கும் இதை இறைவன் வழங்கியதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவர்களுடைய உம்மத்தி ஆகிய நமக்கும் தான் இது கிடைத்திருக்கிறது. இது இறைவனிடத்திலிருந்து நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமாகும். இதனுடைய முக்கிய சிறப்பு, இதை எந்த வீட்டில் 3 நாட்கள் இரவில் ஓதப்படுகின்றன அந்த வீடுகளில் ஷைத்தான் இருக்க மாட்டான், ஷைத்தான் தங்க மாட்டான். எந்த வீட்டில் தொடர்ந்து 3 நாட்கள் ஓதவில்லையோ அந்த வீட்டில் ஷைத்தான் தங்கி விடுவான், அவன் அங்கே தான் இருப்பான். நீங்களும் கற்று உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு நமக்கு ஹதீஸ் வழியாக வந்த அறிவிப்பு கிடைத்த வசனங்கள். இஷா தொழுகை முடித்துவிட்டு தூங்குவதற்கு முன்னதாக நாம் இதனை ஓத வேண்டும். வீட்டில் ஷைத்தான் இருக்க மாட்டான். இப்போ ஒரு ஷைத்தான் ஒரு வீட்டில் இருக்கான்னா அந்த வீட்டில் நமக்கு நிம்மதியாக வாழ முடியாது. அந்த வீட்டில் எந்த பரக்கத்தும் இருக்காது. அந்த வீட்டில் எதுலேயுமே தோல்வியாக இருக்கும். அந்த வீட்டில் ரிஸ்க் வருவதற்கும் கடினமாக இருக்கும். அந்த வீட்டில் எந்த பரக்கத்தும் இருக்காது. கணவன் மனைவி இடையே ஒரு நிம்மதி இருக்காது. அடிக்கடி சண்டையாக இருக்கும். அதே போலவே ஷைத்தான் எப்போதுமே நமக்கு வேதனை தரக்கூடிய விஷயங்கள் தான் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவன். நம்மளை எப்போவுமே ஹராமான விஷயங்களில் ஈடுபட செய்யக்கூடியவன். நீங்கள் இரவில் தூங்குவதற்கு முன்னதாக இந்த 2 வசனங்களை யார் ஓதுகிறாங்களோ அவங்களுக்கு அதுவே அவங்களுடைய வாழ்க்கையில் அனைத்திற்கும் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு ஹதீஸ் இருக்கிறது. இந்த 2மே உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கொண்டு தரக்கூடியதாக இருக்கிறது. அப்போது தினமும் இதை நம்ம தவறாமல், அதாவது மறந்து கூட இதை ஓதாமல் நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விட்டுவிடக்கூடாது. அல்லாஹு தஆலாவிடத்தில் நாம் எதை கேட்க வேண்டும், எதிலிருந்து பாதுகாவல் தேட வேண்டும் என்பதை கற்றுத்தரக்கூடிய 2 வசனங்களாகும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலிஹி وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير. لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت. ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا. ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا. ربنا ولا تحمل
طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين صدق الله العظيم. இப்போ இந்த சக்தி மிகுந்த வசனம் எதுன்னு எல்லாருக்குமே புரிந்திருக்கும். சூரா அல் பஹரால கடைசி 2 வசனங்கள். சூரா அல் பஹரால கடைசி 2 வசனங்கள் தான் நமக்கு அல்லாஹு தாலா பொக்கிஷமாக வழங்கிய வசனங்கள். அந்த 2 வசனங்களில் அனைத்துமே அடங்கியிருக்கிறது. அல்லாஹு தாலாவுடைய தூதர்கள் எல்லாருமே அல்லாஹு தாலா வழங்கிய திருமறை குரானை நம்புகிறாங்க. அதே போல நம்பிக்கையாளர்களாகிய நாமும் அல்லாஹ்வையும் தூதரையும் மலக்குகளையும் அல்லாஹ் படைத்ததையும் அனைத்தையும் நாமும் நம்புகின்றோம், ஈமான் கொள்கின்றோம். இந்த 2 வசனங்களிலேயே அனைத்தும் அடங்கியிருக்கிறது. யா அல்லாஹ், எங்கள் தவறுகளில் எதை நாங்கள் மறந்திருந்தாலும் தவறு செய்தாலும் நீ எங்களை தண்டித்து விடாதே. எங்கள் மீது கடினமான சுமைகளை நீ சுமத்தி விடாதே. எங்களுக்கு முன்னாடி இருந்த சமுதாயத்தினருக்கு கடுமையான கட்டளைகளை கொடுத்தது போல் எங்கள் மீதும் நீ சுமத்தி விடாதே. தாங்க முடியாத கஷ்டங்களை நீ கொடுத்து விடாதே. எங்கள் குற்றங்களை மன்னிப்பாயாக. யாரெல்லாம் உன்னை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக வெற்றியை நீ எங்களுக்கு தந்துவிடு ரப்பே. எந்த நபியையும் நாங்கள் நிராகரிக்கவில்லை. இன்னும் நீ என்ன சொல்கின்றாயோ திருமறை குரானில் அதை கேட்டு அதன் வழியில் நாங்கள் நடக்கின்றோம். எங்களை மன்னிப்பாயாக அல்லாஹ். இன்னும் உன்னிடத்தில் தான் நாங்கள் வர இருக்கின்றோம் அப்படின்னு அர்த்தம் வரக்கூடிய வசனம் தான் முதல் வசனம். அல்லாஹ் தாலா எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய தகுதிக்கு அதிகமான சோதனைகளை கொடுப்பது கிடையாது. நாம் பல நேரங்களில் சொல்வதுண்டு, எனக்கு தாங்க முடியாத அளவிற்கு வேதனை இறைவன் தந்துவிட்டான் அப்படின்னு. ஆனால் அல்லாஹ் என்ன கூறுகின்றான், எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தாங்க முடியாத அளவுக்கு மேல் அவன் வேதனை கொடுப்பதில்லை என்று. இன்னும் இறைவன் கூறுகின்றான், நன்மையும் தீமையும் உங்களுக்கு வந்து சேருவது நீங்கள் சம்பாதிப்பதன் மூலமாக. நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு நன்மையும், நீங்கள் தீமை செய்தால் உங்களுக்கு தீமையும் கிடைக்கிறது. இந்த 2 வசனங்களை எந்த ஒரு வீட்டிலாவது 3 நாட்கள் ஓதவில்லை என்றால் அது கேட்கக்கூடிய யார் வீடாக இருந்தாலும் அந்த வீடுகளில் ஷைத்தான் கண்டிப்பாக தங்கியிருப்பான். அந்த ஷைத்தான் தங்கியிருந்தாலே அதன் மூலமாக நாம் அனுபவிக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் அது காரணமாக இருக்கிறது. இந்த 2 ஆயத்தையும் எந்த ஒரு மூமினும் நிசாரமாக விட்டுவிடக்கூடாது. இந்த ஆயத்தை